ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தோசை இட்லிக்கு சூப்பரான ஒரு சிக்கன் குருமா செய்யலாமா? நான் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கின பிறகு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 3 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையுமே நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 5 சின்ன வெங்காயம், இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா சேர்த்துட்டு சிக்கன் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு புதினால போட்டுட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். கரெக்டாக ஒரு 5-6 விசில் வரட்டும். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.